வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி என்பது 2017ஆம் ஆண்டு தொடங்கியது. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் கூட்டணியிலே இணைந்தோம். தொடர்ந்து இந்த கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி அனைத்து தேர்தலிலுமே கூட்டணியிலே பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகின்ற அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக உங்களிடத்திலே எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கு சட்டசபையிலே ஆளுநர் அவர்கள் ஒரு மரபை மீறிய செயலாக ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னார், தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கடைசியிலே தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே எழுந்து சென்றார். அப்போ அவருக்கு அந்த தேசிய கீதத்தின் மீது என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடுகளை பேசுவதற்கு அவர் தயங்குகிறார். சிறப்பாக செயல்படுவதை தடுக்கின்ற விதமாக மீண்டும் இந்த ஆண்டும் சட்டசபையிலே தன்னுடைய கடமையை செய்யாமல் இடையிலே விட்டு சென்றிருக்கிறார் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. எது எப்படி இருந்தாலும், என்ன தடங்கல்கள் இருந்தாலும், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே தமிழக அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. அதற்கான முடிவுகளைத்தான், மக்களுடைய அந்த எண்ணங்களைத்தான் கருத்து கணிப்பு முடிவுகள் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றன. தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காகத்தான் அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. நாங்கள் ஆளுநரை கேட்டுக்கொள்வதெல்லாம், ஆளுநரை இயக்குகிற ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களை செயல்பட விடுங்கள், இன்னும் பல மடங்கு நாங்கள் முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, அதில் தடங்கல்களை செய்யாதீர்கள்.